இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. கருணா டார்லிங், வெக்கப்படாத. கோயிலா இல்லன்னா என்ன பண்ணிருப்ப? சொல்லு சொல்லு சொல்லு. இது கோயிலா மட்டும் இல்லன்னா உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு மொத்தம் உம்மா உம்மானு கொடுத்திருப்பேன். என்னது? முத்தம் கொடுத்திருப்பியா? ஆமா. ஐயோயோயோ கருணா, இப்ப எனக்கு அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. இது பாரு, நீ மட்டும் ஓகேன்னு சொல்லு, இப்பவே என் வீட்டுக்கு கூட்டு போயிடுறேன். ஏன் உன் வீட்டுல யாரும் இல்லையா? எல்லாரும் இந்த கோயில்ல தான் இருக்காங்க, அங்க யாரும் இல்ல. நீ வந்தேன்னா நீ நானும் மட்டும் தான், ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம். அப்பனா இப்பவே போலாம். வா டார்லிங், போலாம். வா, கம் 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 கம், வா வா, போலாம் வா. எப்பா நம்ம அம்மாவை கோயில் நகையை திருநதா சொல்லி சாகடிச்சாங்க. அதே மாதிரி ஓ மேலையும் பழிய போட்டு உன்னை உள்ள தூக்கி வைக்க பாக்குறாங்க. அன்னைக்கு அவன் தாத்தா நம்ம வாழ்க்கையோட விளையாடினாரு, இன்னைக்கு இவன் உன் வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்கான். அவங்க பரம்பரைக்கு இது ஒண்ணு புதுசு இல்லக்கா. நீ உள்ள போயிட்டா ரேவதியோட அவன் சந்தோஷமா சேர்ந்து வாழ்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. அதான் குள்ளநரி கணக்கா தந்திரமா எல்லாத்தையும் செஞ்சிருக்கான். ஏன் இப்படி வார்த்தையில விஷத்தை கக்கற? மாப்பிள்ளை இப்படி எல்லாம் செய்யக்கூடிய ஆளே இல்ல. எத்தனை முறை ஈஸ்வரியும் நம்ம குடும்பத்தையும் ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்காரு. அதையெல்லாம் கொஞ்சம் கூட நன்றியோட நினைச்சு பார்க்காம அவர் மேல அபாண்டமா பழி போடுறியே. அவ்வளவும் நடிப்புங்க. அவன் நம்ம கிட்ட நல்லவ மாதிரி வேஷம் போட்டதே ரேவதியே கல்யாணம் பண்ணிக்கதான். ச்சே, நானும் அவன் வேஷத்தை நம்பி ரேவதியே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். ரேவதி கிட்டயும் நல்லவ மாதிரி நடிச்சு இப்ப எனக்கும் அவளுக்கும் நடுவுல பகையை உண்டு பண்ணிட்டான். இன்னும் கொஞ்ச நாள் அவன் வீட்டுல இருந்தான், உங்க எல்லாரையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிருவான். ஏன் இவ கூட சேர்ந்து இப்படி தப்பு தப்பா யோசிக்கிற? சுட்டு போட்டாலும் மாப்பிள்ளை இப்படி எல்லாம் செய்யக்கூடிய ஆள் இல்ல. ஏங்க, கட்ன பொண்டாட்டி ஸ்டேஷன்ல உட்கார்ந்திருக்கேன், நீங்க என்ன வெளியே எடுக்கிறத யோசிக்காம அவனுக்காக பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன விட அவன் தான் முக்கியமா போயிட்டானா? பேசாம கம்முன்னு இருங்க. இவ்வளவு அழகு இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன கருணா செல்லம் இப்படி சொல்லிட்ட? ஏன் இவ்வளவு சலிச்சுக்கிற? பாருங்க, எல்லாமே கவரிங். ஒரு தங்க நகையோ வைர நகையோ போட்டிருந்தா எவ்வளவு அழகா இருப்பேன். ஏய் செல்லக்குட்டி, என்ன உனக்கு இதுதான் குறைச்சலா? ஆட இந்த முத்துமாம கிட்ட தங்கத்துக்கா பஞ்சம்? இந்த பாரு, உன்னை அப்படியே அலங்கரிக்கிற. கொஞ்சம் வெயிட் பண்ணு. நிஜமாவா? வந்துடுற, இப்ப வந்துடுற. இந்த எருமை மாடி எங்கே போறான்? நாம நினைச்சு வந்த விஷயம் நடக்குமான்னு தெரியலையே கடவுளே. சை, இது வேற நம்மள போட்டு பாடா பழுத்தி எடுத்துருவான் போல இருக்க. இது வேற கொஞ்ச நேரம் நாம யாருன்னு தெரியவே கூடாது. என்ன சொல்லும்? ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஆடலாம் பாடலாம். கருணா குட்டி, நீ நகை இல்லன்னு ஃபீல் பண்ணல? இங்க பாரு எவ்வளவு நகைங்க. அட பாவிகளா, எல்லா நகையும் இங்கதான் இருக்கா? சகல சொன்னது சரியாதான் இருக்கு. வாங்கிக்கோ, டேக் திஸ். கருணா குட்டி, செல்லக்குட்டி, எல்லா நகையும் உனக்கு தான். கருணா குட்டி, என்ன மாமா கிட்ட இருக்கிற நகையை பார்த்து அப்படியே அசந்து போயிட்டியா? இங்க பாரு, எல்லா நகையும் உனக்கு தான். அப்படியா டார்லிங்? ஆமா. என்ன இந்த நகையால குளிப்பாட்ட போறேன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா, எல்லா நகையும் உனக்கு போட்டு அழகு பார்க்க போறேன். எல்லாத்தையும் போட போறீங்களா? போங்க டார்லிங், எனக்கு வெக்கமா வருது. ஐயோ, நீ தொட்டாலே சுருன்னு ஏறுதே. ஹலோ, சொல்லுங்க. எப்பா சகல, நீ சொன்னது சரிதான்ப்பா.
சாமி நகை ஃபுல்லா இவன் தான்ப்பா வச்சிருக்கான். இந்த பொம்பளை பொறுக்கி இப்பவே எல்லா நகையும் எனக்கு போட்டு அழகு பார்க்கணுன்றாப்பா. சகல, இந்த கன்றாவியை என்னால தாங்க முடியலப்பா. சரிங்க, கொஞ்ச நேரம் அந்த ஆளை எப்படியாவது சமாளிங்க. நான் உடனே அங்க வரேன். ஐயோ, கொஞ்ச நேரம் சமாளிக்கிறப்பா. தயவு செஞ்சு சீக்கிரம் வாப்பா. இந்த கருப்பு காண்டாமிருகம் என்ன கற்பழிக்காம விட மாட்டா போல இருக்கு. சீக்கிரம் வாப்பா, சீக்கிரம். சரிங்க, நான் வரேன். ஐயோ, வந்துட போறான். சாமி, ஒரு நிமிஷம் வாங்க. சாமியோட ஒரிஜினல் நகைங்கெல்லாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நான் கொஞ்ச நேரத்துல போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. சாமுண்டீஸ்வரி அம்மா தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு உள்ளுக்குள்ள என் உணர்வு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இப்ப அதுதான் தம்பி நடந்திருக்கு. அவங்க இந்த கோயிலுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. அவங்க போய் சாமி நகையை எடுப்பாங்களா? சரிங்க, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன செய்யணும் சொல்லுங்க தம்பி. இந்த போலி நகையெல்லாம் கொடுங்க. கொஞ்ச நேரத்தில் நான் ஒரிஜினல் நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றேன். சரிப்பா, எடுத்து வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். சரிங்க. இந்தாங்க தம்பி. சரிங்க, நான் கொஞ்ச நேரத்தில் எல்லா நகையும் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி தம்பி. என்ன அழகுடா. கருணாச்சலம், யாரு போன் பண்றா? உங்களை மாதிரி இன்னொரு பாய் ஃப்ரெண்டு தான் கால் பண்றான். இன்னைக்கு நான் மட்டும்தான் உனக்கு பாய் ஃப்ரெண்டு. போன் எல்லாம் பேச வேண்டாம், கட் பண்ணு. டார்லிங், நீ சொன்னா மறக்க முடியுமா? நான் கட் பண்ணிடுறேன். ஐயோ, அசத்தரையே. கருணாச்சலம், மாமா மத்த நகையில உனக்கு போட்டு விடட்டுமா? ஐயோ டார்லிங், எனக்கு இங்க போட்டுக்க கூச்சமா இருக்கு. நான் ரெஸ்ட் ரூம்ல போய் போட்டு வரட்டுமா? அப்போ மாமனும் கூட வரட்டுமா? சீ போங்க, naughty boy. நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு சீக்கிரம் வந்துரு, மாமா தவிச்சுக்கிட்டு இருப்ப. ஆசைய பாரு, கொஞ்சம் இரு வந்துடுறேன். போயிட்டு சீக்கிரம் வந்துரு. ஐயோ ஐயோ, அம்மா. வந்த உடனே அப்படியே நகையோடு சேர்த்து கட்டி பிடிச்சு. சீக்கிரம் சீக்கிரம் வா.